வணக்கம், நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பருவமடைந்த பெண் குழந்தைகள் பருவமடைந்த காலகட்டத்தில் இருந்தே மாதவிடாய் நிற்கிற காலகட்டம் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பாரம்பரிய அரிசி வகை பிசினி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிசினி அரிசி அப்படின்றது வெளிப்புற தோற்றம் சிவப்பு நிறத்தில் இருக்கும், பார்க்க கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இதை சமைத்து சாப்பிடும்போது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். இதனாலேயே இந்த அரிசிக்கு பிசினி அரிசி அப்படின்ற ஒரு பேர் வந்தது. இந்த பிசினி அரிசி பெண்கள் ஏன் கண்டிப்பாக சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக மெனோபாஸ் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லையா. அதாவது மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில் படபடப்பு, ஆங்ஸைட்டி, ஒரு விதமான மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா. இந்த மெனோபாஸ் சிம்டம் அத்தனையும் இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பிசினி அரிசியில் அதிகமாக இருக்குது. பருவமடைந்த பெண் குழந்தைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியவே சீராக வைக்கிறதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, இது எல்லாத்தையும் இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா பிசினி அரிசியில் அதிகமாக இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக பிசினி அரிசியாக உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்களுக்கு இயற்கையாகவே தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பிசினி அரிசியில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சுகப்பிரசவம் ஏற்படுறதுக்கு இந்த பிசினி அரிசியும் உதவியாக இருக்கும். பிரசவ நேரத்தில் பிரசவ வலியை இயற்கையாகவே ஓரளவுக்கு கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த பாரம்பரிய அரிசி வகையில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை, கருவில் வளரக்கூடிய உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் பிசினி அரிசியில் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள், பருவமடைந்த அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த டைம், ரொம்ப குறிப்பாக மெனோபாஸ் டைமில் பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பாரம்பரிய அரிசி வகையில் பிசினி அரிசி அப்படின்றத ஒன்றா இருக்குது. இப்போ பெண்களை பற்றியே சொல்லும்போது, ஆண்கள் இந்த அரிசி சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்கள் கண்டிப்பாக இந்த அரிசியை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கலாம். ஏன்னா இதில் கால்சியம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்து பிற்காலத்தில் போன் மினரல் டென்சிட்டி குறையாமல் பார்த்துக்கிறதோட மட்டும் கிடையாது, ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான முக்கியமான எலும்பு வியாதி பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நார் சத்து அதிகமுள்ள முக்கியமான பாரம்பரிய அரிசி வகை. பொதுவாக பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாத்துலேயுமே நார் சத்து அதிகமாக இருக்குது. அதுலேயும் இந்த பிசினி அரிசியில் இருக்க நார் சத்து அப்படின்றத பார்த்திங்கன்னா குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கும். ரொம்ப குறிப்பாக மல சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அஜீரணம் மாதிரியான செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இந்த நார் சத்துன்னு சொன்னேன் இல்லையா, இது பார்த்திங்கன்னா உடல் எடையையும் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கும். உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒயிட் ரைஸை வேணால் நீங்கள் ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கலாமே தவிர உங்கள் டயட்டில் பாரம்பரிய அரிசி வகைகளை கண்டிப்பாக உங்கள் அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கலாம். அதுலேயும் இந்த பிசினி அரிசி அப்படின்றது உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, கெட்ட கழிவுகளை அப்படியே உடம்புலேருந்து வெளியேற்றம் செய்யக்கூடிய தன்மையும் பிசினி அரிசியில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீ ரேடிக்கலையும் பார்த்திங்கன்னா எதிர்த்து போராடும் இந்த பிசினி அரிசியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள். இதனால் எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, நீரிழிவு நோய் பாதிப்பு பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் பிசினி அரிசி அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் பிசினி அரிசி சேர்த்துட்டே வரணும். அதுலேயும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள், பருவமடைந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த டைமில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான பாரம்பரிய அரிசி வகைகளில் பிசினி அரிசி அப்படின்றது ஒன்று அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்றைக்கி என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன்
டீஸ்பூன் அளவு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரியிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா KK நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெடில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.